அந்த வழியாக எலிசா என்ற தீர்க்கதரிசி அடிக்கடி கடந்து போவார். அவர் ஒரு கடவுளின் மனிதன் என்பதை அந்த பெண் உணர்ந்தாள். வெறுமனே பார்த்துவிட்டு போகாமல் அவருக்கும் அவர் ஊழியருக்கும் தன் வீட்டிலேயே சாப்பாடு கொடுத்தாள். அது மட்டுமல்ல, தன் கணவரிடம் பேசி மாடியில் எலிசா தங்குவதற்கு ஒரு தனி அறையையே கட்டி கொடுத்தாள். அதில் ஒரு கட்டில், மேஜை, நாற்காலி, விளக்கு என எல்லாவற்றையும் அன்போடு தயார் செய்தாள். அந்த பெண்ணின் அன்பை கண்டு எலிசா நெகிழ்ந்து போனார். உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவள் எதையும் கேட்கவில்லை. ஆனால் அவளுக்கு குழந்தை இல்லை என்பது எலிசாவுக்கு தெரிய வந்தது. எலிசா அந்த பெண்ணிடம், அடுத்த வருடம் இதே நேரத்தில் உன் கைகளில் ஒரு மகன் இருப்பான் என்று சொன்னார். அவளால் நம்பவே முடியவில்லை. ஆனால் 1 வருடம் கழிந்தது. ஆச்சரியம்! அவள் கைகளில் ஒரு அழகான ஆண் குழந்தை தவழ்ந்தது. ஆண்டுகள் ஓடின. அந்த சிறுவன் வளர்ந்தான். ஒரு நாள் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது, ஐயோ, என் தலை வலிக்கிறதே என்று கத்தியபடி கீழே விழுந்தான் அந்த மகன். மதிய நேரத்திற்குள் தன் தாயின் மடியிலேயே அந்த சிறுவன் உயிரிழந்தான். யாராக இருந்தாலும் கதறி அழுதிருப்பார்கள். ஆனால் அந்த பெண் சோர்ந்து போகவில்லை. தன் கணவரிடம் கூட மகன் இறந்துவிட்டதை சொல்லாமல் அவனை எலிசாவின் அறையில் உள்ள கட்டிலில் படுக்க வைத்தாள். உடனே ஒரு கழுதையை தயார் செய்து எலிசாவை தேடி புறப்பட்டாள். எலிசாவின் உதவியாளர் ஓடி வந்து, எல்லாம் நலமா என்று கேட்டபோது அவள் சொன்ன பதில், எல்லாம் நலம். அவள் உள்ளத்தில் அவ்வளவு பெரிய நம்பிக்கை. எலிசாவை சந்தித்த அவள் அவர் கால்களை பிடித்து கொண்டாள். நீங்களே வந்து பாருங்கள் என்றாள். எலிசா அந்த வீட்டிற்கு வந்தார். கதவை மூடிக்கொண்டு இறைவனிடம் வேண்டினார். அந்த சிறுவன் மேல் படுத்து வேண்டிக் கொண்டார். திடீரென்று அந்த சிறுவனின் உடல் சூடானது. அவன் 7 முறை தும்மினான். மெதுவாக கண்களை திறந்தான். தன் மகன் உயிர் பிழைத்ததைக் கண்டு அந்த பெண் எலிசாவின் காலடியில் விழுந்து நன்றி சொன்னாள். சூனேம் ஊர் பெண்ணின் கதை நமக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்கிறது. கஷ்டங்கள் வரும்போது பதறாமல் நம்பிக்கையோடு இருந்தால் எதையும் வெல்லலாம். பிரதிபலன் பார்க்காத அன்பு பெரிய ஆசீர்வாதங்களுக்கு வழிவகுக்கும்.